வேலை எப்போ மேரேஜ் எப்போ? அம்மா இந்த அமைப்பில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இன்னும் அஷ்டம சனி முடியலன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நீங்கள் தான் பேசுகிறீங்களா? யாருமா பேசுகிறீங்க? நான் தான் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சாந்தி குருஜி. சாந்தி. சாந்தமான நல்ல பேருமா. இந்த அமைப்பின் அடிப்படையில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆனதுனால ஜோதிடத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கும். ஜோதிடம் உங்களுக்கு புரியும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒரு வருஷமாவே உங்களுக்கு சுத்தமா மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. மனசு சுத்தமா அவுட் ஆயிடுச்சு குருஜி. ஆயில்ய நட்சத்திரக்காரங்கெல்லாம் இன்னும் தீயில, அதாவது நெருப்புல விழுந்த புழு மாதிரி தான் இன்னும் இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு அஷ்டம சனி விலகல உங்களுக்கு. என்ன காரணம்ன்றது நம்ம இந்த இடத்துல என்ன காரணம்ன்றது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம். சில விஷயங்கள் தெரியுது. நீங்களும் வந்து அதை ரொம்ப மனப்பூர்வமா ஒரு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஜோதிட ரீதியா நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததுன்ட்டு புரியுதா? சுக்கிரதசை நடந்தாலே அப்படித்தான். சுக்கிரதசையில புதன் புக்தி இப்ப முடிய போகுது. கேது புக்தி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாசம் ஆரம்பிச்சு. சுக்கிரதசையில புதன் புக்தி கடுமையான சோதனை அமைப்புகளை கொடுத்துருக்கோம். ஆமா குருஜி, இன்னுமே முடியல. நீங்க ஆகஸ்ட் மாசம் வரன்னு சொல்லிருக்கீங்க குருஜி. ஆயில்ய 4ஆம் பாதத்துக்கு. ஆமா, ஆகஸ்ட் மாசம் அல்லது செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு மனக்கலக்கம் விலகும், மன அழுத்தம் விலகும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இன்னும் ஒரு மாசம் இப்படித்தான் கடுமையான பலன்கள். ஒரே சுக்கிரனும் 7ஆம் இடமும் சேர்ந்து சொல்லிட்டு அடிச்சிருச்சு உங்களை. ஐயோ முடியல குருஜி. சரி வேண்டாம், போனது போகட்டும். நடந்து போனது அப்படியே தூக்கி குப்பையில போட்டுறணும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல், பரம்பொருள் செயல். அதே நேரத்துல லக்கணம் வலுத்த அற்புதமான பெண்ணுமா நீ. லக்கணம் வலுத்த அற்புதமான பெண். எதையும் உன்னால தாங்கி அப்படியே ஸ்ட்ராங்கா நின்று வெளியே வர முடியுமா உன்னால? வந்துட்டேன் இப்ப நீ 90% வெளியே வந்துட்டேன். அஷ்டமத்தினியில சுக்குநூறா உடைச்சிருச்சு குருஜி. என்னம்மா? அஷ்டமத்தினி சுக்குநூறா உடைச்சிருச்சு குருஜி. வந்துட்டேமா, போமா. அஷ்டமச்சனியாவது மண்ணாங்கட்டிச்சனியாவது முடிஞ்சு போன கழுதையை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? முடிஞ்சு போச்சு அது. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசக்கூடாது. கான்பிடென்ட்டா நின்று என் முன்னாடி பேசுறீல. இதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆகி 70 வயசுல 70 நாள்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். கார் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி 300 சவரம் போட்டு அந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல அப்பா கிட்ட பேசுறத பார்த்தா வயிறு எரியுது நமக்கு. நீ போல்டான பொண்ணுமா. உனக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இனிமே கிடையாது. சூரிய தசை உனக்கு சந்திரகாந்தத்துல இருந்து சூரிய தசை நடக்க போகுது. சூரிய தசை 2026 அடுத்த வருஷம் நேரம் உனக்கு பாக்கியாதிபதி தசை. 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலிருந்து வலிமையாக தசை நடத்தக்கூடிய வீடு கொடுத்தவனுடைய பரிவர்த்தனையின் மூலமாக நீச்சபங்க அமைப்பில் இருக்கக்கூடிய வலிமையான அமைப்பு அடுத்த வருஷத்திலிருந்து உனக்கு ஆரம்பிக்குது. தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத தசைன்னு எதை சொல்றேன்? சுக்கிர தசை தான் சொல்றேன்னா. சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்கிறார்? உன்னை போட்டு தரையோட தரையாகிட்டார். பாபத்துவம் சனியின் பார்வை. ராகுவோட சேர்க்கையா? நீச்சமா? சனியின் பார்வையா? ஆக பேசாத. உன்னுடைய வாழ்க்கைய 30 வயசு வரைக்கும் பேசாத. 30 வயதிற்கு பிறகு அபாரமாக மகாராணி மாதிரி இருப்ப. நான் விரும்பின வார்த்தையை அளந்து பேசுற வேணாம். நீ ரொம்ப நல்லா இருப்பமா. நீ ரொம்ப நல்லா இருப்பமா. சூரிய தசையும் சந்திர தசையும். சந்திரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் என்றாலும் கூட அர்த்த சந்திரனாகி அஷ்டமி நவமி திதியிலிருந்து லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கக்கூடிய சந்திர தசை உனக்கு 8ஆம் இடத்தினுடைய சுப பலன்களை உனக்கு செய்யும். செவ்வாய் தசை அதை விட அட்டகாசமான பலன்களை செய்யும். ஏன்னா நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக இந்த 28 வயது 29 வயது வரைக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ அதை அப்படியே தலைகளாக மறுபடியும் ஒரு 23 வருஷம் கோல்டன் பீரியட். ராகதசைலாம் உனக்கு சூப்பரா இருக்கும். ஆக கவலைப்படாதமா. இந்த இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தா, இப்ப நீ சொன்னியே அஷ்டமச்சனி என்ன சுக்கு நூறாக்கிடுச்சுன்னு சொன்ன இல்லையா? இது எல்லாம் தூக்கி அப்படியே போட்டுட்டு செப்டம்பர் மாசத்துல இருந்து இப்ப நீ ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை பத்தி கடந்து போன நடந்து போன ஒரு விஷயத்தை பற்றி இப்ப திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம இருக்க. செப்டம்பர் கவலைப்படாத. கடவுள் உன் பக்கம் இருக்கிறார். பரம்பொருள் உன்னை எப்போதும் கைவிட மாட்டார். இப்போது நீ உனக்கிட்ட இருக்கின்ற இந்த அமைதி இல்லாத மனம், அமைதி இல்லாத நிலைமை, தூக்கம் இல்லாத நிலைமையெல்லாம் செப்டம்பர் மாசம் தலைகீழா மாறும். செப்டம்பர் மாசம் தலைகீழா மாறும். ஜாதகமே பார்க்க தேவையில்லை. நீ நல்லா இருப்ப. எதை கேட்டாலும் நல்லதா தான் சொல்லுவேன். நீ எதை கேட்டாலும் டிக் மார்க் போட்டுக்கோ. டன் 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 டன். வாழ்க்கை அப்படியே தசை மாறிடுச்சு. மாறப்போகுது செப்டம்பர்ல இருந்து. எது வேணாலும் அசிங்கம். நான் வேண்டாம்மா, என் வாயை ஏமா கிளற. விட்டுருமா, அவ்வளவுதான் விடு. நான் தான் நாசுக்கா சொல்லி காட்டிட்டேன் உனக்கு என்ன நடந்ததுன்ட்டு. நாசுக்கா உனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு?
சுக்கிரதசை, பாபத்துவ சுக்கிரதசை, 7ஆம் அதிபதி புக்தி எல்லாம் கெட்டு போன அஷ்டமச்சனி, புத்தி கெட்டு போச்சு. அதை பற்றி பேசாத. ஏன் அதை பற்றி ரிப்பீட் பண்ணுற? செத்து போன விஷயத்தை பற்றி நினைக்கக்கூடாது. வாழ்க்கை வாழ்வது ஒரு அனுபவம் கிடைச்சதா, அதற்கு பிறகு அதை வச்சு இந்த அனுபவத்திலிருந்து நம்ம மறுபடியும் அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த அனுபவங்களுக்குள்ளே போகாமல் கடவுளுடைய துணையோட நம்ம வாழ்க்கையை நல்லா வடிவமைச்சுக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. நீ நல்லா இருப்ப, நீ ஸ்ட்ராங்கான மைண்டு. என்ன இருந்தாலும் உனக்கு நடந்தது ஒரு காலத்தின் கட்டாயம். லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற, சந்திரன் வலுத்திருக்கின்ற உனக்கு மனமும் இதுவும் புத்தியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ உனக்கு கெட்ட நேரம். அஷ்டம சனியில் தான் புத்தி வேலை செய்யாதுன்னு எத்தனையோ தடவை சொல்கிறேனே. கவலைப்படாத, பழசை பற்றி பேசாத. சூரிய திசையிலிருந்து நீ எது கேட்டாலும் நடக்கும், எது செஞ்சாலும் நடக்கும். அடுத்து வரப்போகின்ற ஒரு 40 வருஷம் உனக்கு அட்டகாசமாக இருக்கும். சூரியன் 9ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்தில் இருப்பது, அவரே ஒரு நிலையில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பது, இதெல்லாம் நல்லா இருக்குதுமா. அடுத்தடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வேலை எல்லாமே கிடைக்குமா. போதுமா? வேற எதுவுமே கேட்க வேண்டாம்ல. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்போம்மா. உண்மையை சொல்கிறேம்மா. நல்ல கணவனோட, அருமையான குழந்தைகளோட, நிம்மதியான, நான் தான் கஷ்டப்பட்டேனான்னு இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்போம்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பேன்.